How to set your YouTube channel. அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப செட்டிங்ஸில் போய் என்னென்ன விஷயமெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். செட்டிங்ஸ் போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருந்தால் எப்படி நம்மளோட யூடியூப் சேனல் நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வெல்கம் பேக் டு தி மெயின் வீடியோ. ஆமாங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட மெயின் சேனலுக்குள்ளே உள்ளே பூந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறப்ப யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னம்னா டைரெக்டாக நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். இந்த டேஷ்போர்டில் தான் எவ்வளவு லேட்டஸ்ட்டான வீடியோ என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சேனல் அனலிட்டிக்ஸ் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, சம்மரி என்ன, எதை நோக்கி உங்கள் சேனல் போய்கிட்டு இருக்கு, கமெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் வீடியோஸ், லாங் ஃபார்மேட் வீடியோஸ் எத்தனை போயிட்டுருக்கு, ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ், ஒவ்வொரு இதுலேயுமே வியூஸ் எப்படி, வாட்ச் ஹவர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் கம்யூனிட்டி, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. தென் கம்ஸ் லாங்குவேஜஸ், எந்தெந்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் எல்லாமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குன்னா கான்டென்ட் டிடக்ஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டுருக்கோம். ஏர்னுங்கிறது மானிட்டைசேஷன், நம்ம என்ன ஸ்டேஜில் மானிட்டைசேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். தென் கம்ஸ் கஸ்டமைசேஷன், சேனல் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேனர் இமேஜ் மாற்றிக்கலாம், பிக்சர் மாற்றிக்கலாம், பேர் மாற்றிக்கலாம், ஹேண்டில் தன்னத்தனால கொஞ்ச நாள் கழித்து மாறும், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே சேனல் யூஆர்எல் என்ன, லிங்க் கொடுத்துக்கலாம், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கொடுத்துக்கலாம், இதை வேணால் பண்ணிக்கலாம். தென் கம்ஸ் செட்டிங்ஸ்னு கடைசியாக ஒன்று இருக்கும். இங்கே தான் நாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு ஜென்ரலில் கரன்சியை இந்தியன் ருப்பி. நான் வந்து ஒரு இதெல்லாம் நான் எதுவுமே பேசலை. என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நான் கிளியராக சொல்லிடுறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எது டிஃபால்ட்டாக யூஎஸ் டாலரில் இருக்கும் இந்தியன் ருப்பியாக மாற்றிக்கிங்க. ஓகே. ரெண்டாவது சேனல் போனீங்க அப்படின்னா 3 விஷயம் இருக்கும். ஒன்று பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. பேசிக் இன்ஃபோவில் என்ன பண்ணணும்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், இதை கிளியராக இந்தியான்னு தான் நம்ம கொடுக்கணும். இல்லைனாலும் நம்மளோட ஐபி அட்ரஸ் வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னம்னா சேனல் அப்ரூவல் ஆகாது. ஸோ இங்கே இந்தியா கொடுத்துக்கணும். கீவேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். எதை பேஸ் பண்ணி நம்மளோட சேனல் இருக்குது, நம்ம சேனலுக்கு உள்ளே வந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது கிளியராக போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பிராண்ட் நேம் போட்டிருக்கேன். யூடியூப்பில் தான் லீட் ஜென்ரேஷன் எப்படி பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக யூடியூப் வச்சு தமிழ் எம்எஸ்எம்இஸ்க்கு எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அது ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட இப்போ செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் என்னென்ன பண்ணணும், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள். அல்காரிதம் பற்றி பேசுவேன், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி பேசுவேன். ஸோ அதுக்குரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இங்கே போட்டு வச்சுக்கணும். இதுதான் பேசிக் இன்ஃபோ. ரெண்டாவது அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. டூ யூ வாண்ட் டு செட் யுவர் சேனல் ஆஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிட்ஸுக்குரிய சேனலா இல்லை பெரியவங்களுக்கா அப்படிங்கிறதான். ஸோ நாம் சொல்லியிருக்கோம் இந்த சேனல் வந்து கிட்ஸுக்கு கிடையாதுங்க அப்படிங்கிறது நம்ம முதல்லே சொல்லிட்டோம். ஸோ அதனால் அது ஒன்று. இதே ஒரு மேக்ஸ் பற்றி சொல்லித்தரீங்க, வேறு ஏதாவது கார்ட்டூனு, அனிமேஷன், இந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஒரு கிட்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் தாராளமாக அதை கிட்ஸுன்னு நீங்கள் செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போதைக்கு அதை பற்றி வேண்டியதில்லை. தென் ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் மக்கள் வந்து உங்கள் சேனலை வந்து தாராளமாக வித் கேப்ஷன்ஸோடு பார்த்துக்கலாம். ஆட்டோமேட் டப்பிங் வேணுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வேண்டியதில்லை. ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு செட்டிங்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் பார்ப்போம். அலோவ் வியூவர்ஸ் டு கிளிக் மை கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ரெண்டும் கிளிக், வீடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் பார்த்துக்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கிங்க. தென் கம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா புது சேனல் இதே ஐடியிலே நீங்கள் வந்து தாராளமாக சேஞ்ச் பண்ணால் கூட ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் பண்ணிக்கலாம். உங்கள் கரண்ட் சேனலோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதுலேயே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது என்னங்கிறது எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போய் ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
புதுசாக கிரியேட் சேனல்னு காட்டும். அதில் போய் கூட நாம் தாராளமாக புது சேனலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் ஹவு டு கிரியேட் அ நியூ சேனல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிவிட்டுனா முடிஞ்சதுங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் செட்டிங்ஸில் மிக முக்கியமானது என்னென்னா ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். அதில் என்னென்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட். ரெண்டாவது இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸும் நம்ம எனேபிள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மொபைல் நம்பர் வச்சு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு கோடு அனுப்புவாங்க. அந்த கோடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் பண்ண முடியும், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். அதே மாதிரி 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ பண்ணுறதா இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் மூலிமா பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸை நாம் இது பண்ணிக்க முடியும். மூணாவது மிக முக்கியமானது அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா எனக்கு வந்து நான் 2 மாதம் கழித்து நான் எந்த ஒரு வில்லங்கமும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணதுனால என்னோடய சேனல் ஹிஸ்ட்ரியை வச்சே அவங்க எனக்கு அப்ரூவல் கொடுத்துறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபோனை இது ஓப்பன் பண்ணி உங்கள் கேமராவை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பி மேலே கீழே இது மாதிரிலாம் காட்ட சொல்லும். காட்டினீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா ரியலி இஃப் யூ ஆர் அ ஹியூமன் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய விஷயம் நீங்கள் வெளியில் வேறு எதாவது பேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப கேட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா இந்த 6 ஃபோட்டோ 9 ஃபோட்டோவை காமிச்சு இதில் எங்கெங்கெல்லாம் சைக்கிள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்கூட்டர் இருக்குதுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு. இது எதுக்குன்னா இது உண்மையிலே நீங்கள் ஹியூமனா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி பக்கத்தில் எதுக்கும் ஒரு வேலிடான ஐடி கார்டு, ஆதார் கார்டோ இல்லை லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஸோ இது பண்ணினீங்கன்னா மட்டும்தான் மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு எனேபிள் ஆகும், ஈவன் ஃபார் மானிட்டைசேஷன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ். இது என்னென்னா டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப என்னென்னலாம் வரணும். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டைட்டிலில் வந்து லீட்ஸ் லோகேஷ் தமிழ்னு இருக்கும். இது என்னென்னா நம்ம கிளியராக சொல்கிறோம், என்ன தான் டைட்டில் வந்து இங்கிலீஷாக இருந்தாலுமே ஒரு பேசிக்கான இங்கிலீஷில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பட் இருந்தாலும் என்ன லாங்குவேஜில் இருக்க போகுது, தமிழில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியராக நான் கொடுத்துருவேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அப் டு 100 வேர்ட்ஸ் அலவுட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்மார்ட் வணிகம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்குரிய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன். என்ன வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ராபப்ளி உங்கள் வெப்சைட்டை கொடுக்கலாம், என்ன வேணுமோ உங்களோட பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் கம்ஸ் விசிபிலிட்டி. விசிபிலிட்டி பப்ளிக்காகவும் கொடுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் கொடுக்கலாம், அன்லிஸ்டடாகவும் கொடுத்துக்கலாம். இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணுறப்ப நீங்கள் அப்போ கூட பப்ளிக்கோ ப்ரைவேட்டோ அன்லிஸ்டடோ எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் விசிபிலிட்டி பப்ளிக்காகவே இருந்துட்டு போகுதுங்கிறத நான் கிளியராக நான் சொல்லிட்டேன். தென் கம்ஸ் டேக்ஸ். ஆல்மோஸ்ட் டேக்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது என்னென்னா இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக சேனலுக்குரிய டேக்ஸு. மேபி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம டேக்ஸை வந்து உள்ளே மாற்றிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கணும், எதெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம அதில் போய் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன சேனலோ நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டேக்ஸ் போட்டிருக்கேன். இது ஒன்று. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இது நார்மலான விஷயம் கேட்கும். என்ன அப்படின்னா லைசன்ஸ் என்ன, இது வந்து நார்மலான ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ். கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும். என்ன அப்படின்னா நான் இப்போ எஜுகேஷனில் இருக்கேன், அதனால் எஜுகேஷன் பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்க, என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கீங்களா, இல்லை மியூசிக்கில் இருக்கீங்களா, நியூஸ் அண்ட் பாலிட்டிக்ஸா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா, பெட் அண்ட் அனிமல்ஸா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, என்னங்கிறது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் யூடியூபுக்கு கிளியராக அல்காரிதம் புரியும். ஸோ என்னோட எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். லாங்குவேஜ் எதில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன். அதே மாதிரி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த இங்கிலீஷ் நான் போட்டேன். கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் வேண்டியதில்லை, நம்ம அது நன்னு கொடுத்துட்டேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுலேயும் நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஎஸ் பேஸ்க்கு தான் வரும், அதனால் நன்னே கொடுத்துக்கலாம். தென் கம்ஸ் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க, மாடரேஷன் நன் கொடுத்துக்குங்க. இதெல்லாம் தான் அப்லோட் டிஃபால்ட்ஸில் நம்ம செட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தென் கம்ஸ் பெர்மிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும்தான் என்னோட சேனலை ஓப்பன் பண்ண முடியும், ஓனர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு யாராவது வேணும், இல்லை நீங்கள் வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம். அவங்க ஒரு மேனேஜராகவும் இருக்கலாம். ஒரு சேனலுக்கு ஒருத்தர் தான் ஓனர் இருக்க முடியும். ஆனால் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி ஒருத்தர் தான் ஓனராக இருக்க முடியும், மேபி பார்ட்னராக இருந்தால் கூட அவரையும் ஃபுல் கம்ப்ளீட்டில் கொடுத்துக்கலாம். இது மேனேஜர் கொடுத்தோம்னா இவர் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இல்லை எடிட்டர் அப்படின்னா எடிட் மட்டும் தான் பண்ண முடியும்னா அவங்க எடிட்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். அதுவும் லிமிடேஷன்ஸ் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். தென் கம்ஸ் கம்யூனிட்டி மாடரேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி கமெண்ட்ஸ் ஆனில் இருக்கணும், மாடரேஷன் நன்னில் இருக்கணும்.
மெசேஜஸ் லைவில் வந்து நம்ம தாராளமாக போட்டுக்கலாம், நன் அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். ஒன்றும் ஆப்ஷனில் பேசிக்காக இருக்கலாம், ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நம்மளை இது பண்ணுறதுக்குன்னே. அதனால் நீங்கள் அது எப்படி நான் நன் ஓப்பனாக கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக போய் சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். போஸ்ட் இன் கம்யூனிட்டி அதுவும் ஆன் பண்ணிக்கலாம், மாடரேஷன் பேசிக்குன்னு கொடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணணுமா இல்லை யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறது அதே போட்டுக்கும். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் டைம் 1 day கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் பிளாக் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல நீங்கள் அது போட்டு நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் கண்ட்ரோல்ஸில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். தென் கம்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து சேனல் யூஆர்எல் ஆஃப் யூசர், அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இது போட்டுக்கலாம். அப்புறம் ஹிடன் யூசர்ஸ், சில பேர்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம கமெண்ட்ஸில் கொடுப்பாங்க. திஸ் மைட் டிஸ்ட்ராக்ட் நம்ம ஆடியன்ஸை. அதனால் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடியை போட்டு நான் இங்கே ஹைட் பண்ணி வச்சுப்பேன். நான் என்ன கண்டென்ட் போட்டாலும் அவங்களுக்கு வராது. ஏன்னா நாம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு கமெண்ட் சும்மா என்ன பண்ணுறனே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. நிறைய ஆடியன்ஸஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் அதையும் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி ஆல் சேனல்ஸ் கேன் ரீடைரக்ட் டு மை கண்டென்ட், அதுவும் தாராளமாக நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு தென் கம்ஸ் சேனல் கைட்லைன்ஸ். இதில் வந்து வெல்கம் மெசேஜ் தான் போடணும்னா போட்டுக்கலாம். உங்களோட கைட்லைன்ஸ், அதாவது ஒன்ஸ் அவங்க சப்ஸ்கிரைப் ஆனாங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மெசேஜ் போடலாம். அப்புறம் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இருக்காங்க. இப்போதைக்கு நான் ப்ளைனாக வச்சுக்கிறேன், நம்ம என்ன சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைட்லைன்ஸ், ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தாராளமாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சேனல் கைட்லைன்ஸில். தென் கம்ஸ் கிரியேட்டர் டெமோகிராஃபிக்ஸ். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக வேண்டியது இல்லைங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு இன்க்ளூசிவான இது வந்து எடிட் சர்வே இப்போதைக்கு அது இன்வால்வ் ஆகாது, கொஞ்சம் நேரம் கழித்து போய் பண்ணால் மட்டும்தான் நாம் பண்ண முடியும். ஸோ அது எந்த டேட்டில் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது இது மேபி கிரியேட்டர் டெமோகிராஃபிக்ஸ் என்னங்கிறது நாம் எங்கேருந்து இருக்கோம், நம்மளோட ஏஜ் என்ன, நம்மளோட இமெயில் ஐடி என்ன, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் போட்டுக்கலாம். தென் கம்ஸ் டிஃபால்ட் அக்ரிமெண்ட்ஸ். இதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கொடுத்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக நம்ம கிளிக் பண்ணோம். ஒன்ஸ் அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் சேவ்ட் அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஸோ இவ்வளவு தான் நம்ம செட்டிங்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் இது பண்ணாமல் சேனல் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகாதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவை யூடியூப் பற்றி, ஒரு லீட் ஜென்ரேஷன் பற்றி, உங்கள் பிஸ்னஸ் பற்றி அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப், லோகேஷ் மனோகரன் ஃப்ரம் லீட்ஸ் லோகேஷ்.